இல்ல மதுவிலக்கு வந்து தமிழகத்துல மது இருக்காதுன்றீங்களா? இருங்க இருங்க, நீங்க கேக்குறீங்க, நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, ஏன் அதுக்குள்ள நீங்களாம் முந்திக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, தமிழகத்துல வந்து மது வந்து பூரணமா ஒழிக்க முடியாதுதான். வெல்கம் டு அரசியல். மிகப்பெரிய ஒரு வரலாறு நடந்திருக்கு. தலைவர் அவர்கள் வந்து அமைச்சராக பதவியேற்றுள்ளார். அவருக்கு நமது அரசியல் வேடன் சேனல் சார்பா வாழ்த்து தெரிவித்து, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அரசியல் வேடன்ல நிறைய நாளா வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் போடாம இருக்கோம். இந்த எலெக்ஷன் ரிசல்ட் என்ன வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்டென்ட் போடலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் அத்தனையும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. நாங்க தான் ஜெயிச்சிட்டோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். வாழ்த்துக்கள், நன்றி. சரி, ஓகே. இப்ப அவர் ஜெயிச்சிட்டாரு. முதல் 3 கையெழுத்து போட்டிருக்காரு. முதல் கையெழுத்துல 3 விஷயங்களை கொடுத்திருக்காரு. முதலமைச்சரான உடனே 3 மக்களுக்கு தேவையான ஒரு 3 விஷயங்களை எடுத்து கையெழுத்து போட்டிருக்காரு. முதல் விஷயமாக வந்து 200 யூனிட் மின்சாரம் வந்து இலவசமாக வழங்கப்படும். ஆமா, அது உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் ஒரு குண்டு தூக்கி போட்டாங்களே, 500 யூனிட் பயன்படுத்துறவங்களுக்கு மட்டுங்கிறீங்களா? அது இல்ல, யூனிட் பயன்படுத்துறவங்களுக்கு மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா 500 யூனிட்டுக்கு உள்ள பயன்படுத்துறவங்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம். அப்படிங்களா? ஆமா. சரி, ஓகே. அதுக்கு மேல பயன்படுத்தினா பயன்படுத்தினா அமௌண்ட் கட்டி ஆகணும் இல்லைங்களா? எவ்வளவு அமௌண்ட்? சராசரி கிடையாது. சராசரியாக இலவசம் கிடையாது. அப்ப சராசரியாக இப்ப திமுக ஆட்சியில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 100 யூனிட் இலவசம் சொல்றாங்க இல்லைங்களா? இப்ப தளபதி வந்த பின்னாடி 200 யூனிட் ஆக்கிரு. அந்த 100 யூனிட் வந்து 200 யூனிட் ஆக்கிருக்காங்க. அவ்வளவுதான். 100 யூனிட் 200 யூனிட் ஆனாங்க. ஆனா அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க இவ்வளவுதான் பயன்படுத்தணும்னு சட்டம் இல்ல. இப்பவும் அதே மாதிரி சட்டம் கிடையாது. இப்பதான் 500 யூனிட் ஒரு இது வச்சிருக்காங்களே, அதுல இல்ல 500 யூனிட்டுக்கு மேல. இப்ப 100 யூனிட் ஒரு ஏழ்மையான குடும்பத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சராசரி வந்து ஒரு 100 யூனிட்டுக்குள்ளே தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த 100 யூனிட்டுக்கு தான் ஃப்ரீ. சரி, இப்ப அந்த 100 யூனிட் வந்து 200 யூனிட்டா மாறும்போது இன்னும் மக்கள் கொஞ்சம் சேர்த்து இந்த வெயில் காலத்துல ஃபேனை ஓட்டிக்கலாம், ஒரு ஏசி போட்டுக்கலாம். 100 யூனிட் வரும்போது ஆரம்பத்துல வந்து நான் கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்போ வந்து அந்த கேஸ் ஸ்டவ் வந்து என்னால யூஸ் பண்ண முடியல. கட்டுப்பாட்டுல எனக்கு கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ண முடியல. நான் இண்டக்ஷன் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இண்டக்ஷன் போடும்போது உங்களுக்கு யூனிட் அதிகமாக வந்து கரண்ட் வந்து 100 யூனிட்ல எனக்கு வந்து கரண்ட் பில் வந்து 100 ரூபாய் 200 ரூபாய் வந்துருந்துச்சு. இண்டக்ஷன் யூஸ் பண்ண உடனே எனக்கு பில் எவ்வளவு வந்திருக்கும்? ஏன்னா ஒரு 500 ரூபாய் வந்திருக்கும். 1200 ரூபாய் வந்துச்சு. 1200 இருக்குங்களா? நீங்க அதிகமா யூஸ் பண்ணிருப்பீங்க. இது மாதிரி சிச்சுவேஷன்ல இப்ப வர போற போர்ல அதுக்காக வந்து ஏற்படுது. இண்டக்ஷன் ஒரு சூழ்நிலைக்கு எது யூஸ் பண்றாங்க? நீங்க சொல்றது சரிதான். ஏழ்மையானவங்களே யூஸ் பண்றாங்க. நம்ம பெரிய ஆளுங்களை சொல்றேன். ஏழ்மையானவங்க அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்றாங்க. அது ஏதாவது ஒரு இதுக்கு குளிர்விட்டிக்கு எதுவும் அது பயன்படுத்துறாங்க. கரண்ட் இழுக்க தான் செய்யும். அதுக்காக இப்ப இதே கேள்வி வந்து நீங்க திமுக அரசுல இருக்கும்போது 100 யூனிட் கேட்டீங்களா? 100 யூனிட் கொடுத்தாங்க. அது கேட்கல. இல்ல, ஒண்ணும் கிடையாது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா 500 ஒரு வீட்டுக்கு எவ்வளவு மின்சாரம் தேவைப்படுங்கிறது ஓரளவு கால்குலேஷன் பண்ண முடியும். சரிங்களா? 200 யூனிட் நாங்க வந்து முதல் கையால் தான் நாங்க போட்டிருக்கிறோம். ஃப்ரீங்கிற ஒரு விஷயம். ஃப்ரீனா இலவசமாக நுகர்வோர்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ. சரிங்களா? வந்த உடனே முதல் கையெழுத்தே போடுறாரு. ஆமா. 2வது கையெழுத்து பாத்தீங்களா? எதுக்குன்ட்டு முதல் கையெழுத்தே முடிக்கல. நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் இல்லைங்க. அது நீங்க சொல்றது வந்து நான் 1500 ரூபாய்க்கு ஓட்டுறேன், 2000 ரூபாய்க்கு ஓட்டுறேன், எனக்கு பில்லு வரும், நேரத்துலயும் பில்லு வர போறதுலாம் சொல்ல முடியாது. நீங்க அப்படிலாம் சொன்னா நாங்க இலவசமா நீங்க மின்சாரம் தரணும் அப்படிங்கிறீங்களா? இலவசமா நீங்க மின்சாரம் தர வேணாம். பொதுவா வந்து அந்த 500 யூனிட் அப்படின்ற ஒரு கோட்பாடு வைக்கிறீங்கல்ல, சராசரியா ஒரு ஆமா அது வச்சாதான் அதுக்குள்ளே பண்றவங்களுக்கு மட்டும் தான் பண்ண முடியும். அப்படின்னு பார்க்க போனா 700 யூனிட் 500க்கு மேல சொல்றீங்க. அப்படிலாம் போக முடியாது. அந்த 200 யூனிட் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. அதுக்கு மேல போறது அவங்க கட்ட தானே போறாங்க. அது நல்லா இருக்குங்களா? நீங்க சொல்றது எப்படி இருக்கு? 200 தாண்டிட்டாங்க. மண் குதிரி நாங்க வந்து ரோட்ல ஓட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு நீங்க பேசுறது. அப்படி கிடையாது. 200 யூனிட் சராசரி ஒரு குடும்பம் 200 யூனிட் தாராளமா யூஸ் பண்ணுவாங்க. 100 யூனிட் கொடுக்கும் போது, சரிங்களா, 100 யூனிட் திமுக ஆட்சியில் ஃப்ரீன்னு சொல்லும் போது, இலவசமா கொடுக்கும் போது ஏகப்பட்ட வீட்டுக்கு கரண்ட் பில் வந்ததில்ல 5 ரூபாய் வரும்.
அதிகபட்சம் 50 ரூபா, அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு 5 ரூபாயெல்லாம் வந்திருக்கு. ஆனா அந்த 5 ரூபாயே ஒரு சில மக்கள் வந்து கட்டாம இருந்து 105 ரூபாய் ஃபைனா போட்டுலாம் கட்டுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. சரிங்களா? இப்ப அந்த 100 யூனிட்டோட இன்னும் 100 யூனிட் 200 யூனிட் ஏழ்மையான மக்களுக்கு இது போதும், இது போதும். அதுக்கு மேல இருக்கிறவங்க மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க, மிடில் கிளாஸ் இதுக்குள்ளே அடைஞ்சிடுங்களா? அடைஞ்சிடும் மிடில் கிளாஸ். இப்ப நீங்க சொல்றீங்க இல்லைங்களா, நீங்க ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிறீங்க சரிங்களா? இந்த இண்டஸ்ட்ரியல் ஸ்டவ் நீங்க ஏற்படுத்தின பின்னாடி தான் உங்களுக்கு 1200 ரூபாய் பில்லு. அதுக்கு முன்னாடி எவ்வளவு கட்டினீங்க? அதுக்கு முன்னாடி எனக்கு பில்லு கம்மியா தான் வந்துச்சு, 200-300 தானே. இப்ப அந்த 200-300 இருக்காது. இப்ப 100 யூனிட் ஃப்ரீங்கும் போது உங்களுக்கு 200-300 தான் வந்துகிட்டு இருந்தது. இப்ப 100 யூனிட் ஃப்ரீ நாங்க பண்ணும்போது 200 யூனிட்டா மாத்தும் போது அந்த பில்லு உங்களுக்கு வராது. இப்ப வராது. உறுதியா சொல்றீங்க? கண்டிப்பா. சரி, நான் நம்புறேன். நான் எப்படி இருந்தாலும் ஒரு 2 மாசம் போனா தெரியதான் போகுது. இப்ப 2வது விஷயமா பாத்தீங்களா, 2வது கேள்வி எதுக்கு போட்டாருன்னு தெரியுங்களா உங்களுக்கு? சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. ஆமா, அதிரடிப்படை. சரிங்களா? சரி. மகளிருக்காக இந்த அமைப்பு ஆரம்பிக்கிறது. அமைப்புன்னா கட்சியிலே வந்து தளபதி வந்த பின்னாடி தமிழகத்துல இதுவரையும் பெண்களுக்குன்னு தனியா இல்ல. தளபதி வந்த பின்னாடி 2வது கையால் தான் இதுக்கு தான் போடுற. அப்படி இது சாத்தியம் ஆகும் 100%. எந்த ஒரு விஷயத்தையும் முன்ன கொண்டுகிட்டு போகும்போது சாத்தியம் ஆகாதாங்கிறது அடுத்த கட்ட விஷயம். நீங்க அப்படி பார்க்க போனீங்கன்னா நீங்க கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்லிடுறேன். நீங்க சாத்தியமான கேட்ட ஒரே ஒரு கேள்விக்காக நான் ஒரு பதில் ஒண்ணு முன் வைக்கிறேன். அதை மட்டும் ஒரு நிமிஷம் கேளுங்க சரிங்களா? நீங்க வந்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை சாத்தியமான ஒரு கேள்வி கேட்டுக்கிறீங்களா? இந்த கேள்வியை நான் என்ன கேக்குறேன், எங்கள் தளபதி வந்து முதலமைச்சர் ஆவாரா அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு எண்ணம் தோணுச்சா கட்சி ஆரம்பிக்கும் போது? நான் வந்து அரசியல்வாதி இல்ல பொதுப்படையான ஒண்ணு கேக்குறேன். ஆமா, பொதுப்படையா கேட்டு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. தமிழ்நாட்டுல இத்தனை தொகுதியில தமிழக வெற்றி எதிர்பார்த்திருக்காரு. தமிழகத்துல வந்து 59 ஆண்டு காலமாக 2 கட்சிகள் மட்டுமே ஆண்டுகிட்டு இருந்தது. உண்மைதான். சரிங்களா? திராவிட அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே இந்த 2 கட்சி மட்டும் தான், திராவிடம் மட்டும் தான் ஆண்டுகிட்டு இருந்தது. இப்ப தளபதி உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு மாதிரியா பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னாவோ அவரை அவமானப்படுத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரே பதில் தான், தளபதி முதலமைச்சரா வருவாரா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. யாருமே எதிர்பார்க்கல. அதான் சொல்றேன், இது மாதிரி போட்டாங்கன்னாங்க. ஆனா இல்ல, எனக்கு தெரிஞ்சு நான் பொதுவா யோசிக்கிறேன் அப்படின்னா, மகளிர் 3/4 ஓட்டு மகளிர் ஓட்டு தான். மகளிர் ஓட்டுல தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஓட்டு வந்து பதிவாயிருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரோட எதிர்பார்ப்பும் இந்த 2500 ரூபாய் தொகைன்றதும் இந்த ஃப்ரீ பஸ்ன்றதும் இல்ல, மகளிர் பாதுகாப்பு. இதுதான் இந்த 59 ஆண்டு காலமாக ஆட்சி செய்துகிட்டு இருந்த இயக்கங்கள், அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே கட்சியோட ஒரு புதிய மாற்றத்தை கொண்டுட்டு வருவோமே. இவங்க வராங்க அரசியலுக்கு, அவங்க வராங்க, 2 பேரும் மட்டும் தான் மாத்தி பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா? ஒரு புதிய மாற்றம் வேணும் தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கறதால மட்டும்தான் இந்த மக்கள் திடீர்னு வந்து ஒரு மாற்றத்தை எடுத்து மே 4 சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்ப அடுத்து 3வது போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா, நான் எதுக்கு கேட்டேன் அப்படின்னா, மக்கள் வந்து 3/4 மகளிர் தான். அந்த ஓட்டு எலெக்ஷன்ல ஓட்டு போட்ட அத்தனை பேர்லயும் அதிகபட்ச பேர் மகளிர். 2வது வந்து மாணவர்கள். இவங்க 2 பேருக்கும் அவங்க செய்வாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில பேசும்போது அவர் என்ன சொன்னாரு, குழந்தைங்களுக்கும் பேசிட்டாரு. ஆமா, அவரே சொல்லிட்டாரு, அது எனக்காக நீங்க பரிந்துரை பண்ண குட்டி பசங்களுக்கு இந்த மாமா இருக்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு தனியா செய்யலாம். அதாவது ஒரு விஷயம் அவரு எனக்கு தெரிஞ்சது எப்படின்னு வச்சுங்களேன், அவரு அதை சொன்ன வார்த்தை வந்து இந்த குழந்தைங்களுக்காக ஒரு திட்டத்தை உருவாக்கக்கூடிய கான்செப்ட்ல இருக்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஓரளவுக்கு. அதாவது போஸ்ட் ஆபீஸ் மூலமா குழந்தைங்களுக்கு ஒரு அமௌண்ட் போடலாம். என்னோட கருத்து அது அவரு போட மாட்டாரு. அவருக்கு தனிப்பட்ட ஒரு ஏதாவது ஒரு ஆஃபர் கொண்டு வரலாம். மத்திய கவர்மெண்ட்ல இருந்துகிட்டு இருக்கு சரிங்களா? இப்ப இவரு ஒரு அமௌண்ட் கூட கொடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு, அதாவது அவரு செல்லமா அவரு இருக்கிற எல்லாத்தையுமே பண்ணுவாரு. நான் எதிர்பார்க்கல. கல்வியில ஏதாவது கொஞ்சம் மாற்றம் கொண்டு வரணும் சொல்றீங்க. சில விஷயங்களை வந்து விளையாட்டு பூங்காக்கள் நாங்க எதிர்பார்க்கறது, குழந்தைங்க அதுதான் அதிகமா எதிர்பார்க்க. அவர் அதிகமா சொன்னது வந்து இந்த சாலை வசதி, குடிநீர் வசதி, நிர்வாகம் வந்து சரியில்லை அப்படிங்களா? சரிங்களா? இதெல்லாம் எடுத்து சரி பண்ணணும். அதாவது இந்த 5 ஆண்டு காலங்கள்
தமிழக வெற்றி கழகம் வந்து சரியான முறையில் ஆட்சி செஞ்சிடுச்சு, மக்கள்கிட்ட ஒரு மத்தியில் ஒரு நல்ல பேரை எடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்த டைமும் கண்டிப்பாக வந்து மக்கள் கண்டிப்பா ஓட்டு போட்டுருவாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மட்டும்தான் அடுத்த சிஎம். அதுக்கு அடுத்த வருஷமா? ஆமா சரி, அடுத்த டாபிக் போயிடலாம். அடுத்த டாபிக் மது இல்லா தமிழகம், கஞ்சா இல்லா தமிழகம். ஏன் அதை கேளுங்களேன். ஏன் அதுக்கு அமைச்சரும் அறிவிச்சிட்டாங்க. அதுக்கான மது விலக்கு அமைச்சர் வேற யாருமே இல்லை. யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மது விலக்கு அமைச்சர் அண்ணன் ஆதவ அர்ஜுனா. ஆமா, அவருக்கு கையில தான் இருக்கு. இருந்தாலும் இப்ப மது விலக்குன்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கு மது விலக்கு அப்புறப்பட்ட விஷயம். இப்ப இந்த துறையில வந்து என்ன நடக்கும் உங்களோட தோணல்? இல்ல, மது விலக்கு வந்து தமிழகத்துல மது இருக்காதுன்றீங்களா? இருங்க இருங்க, நீங்க கேக்குறீங்க, நான் சொல்லிட்டு இருக்கல. ஏன் அதுக்குள்ள நீங்களாம் முந்திக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, தமிழகத்துல வந்து மது வந்து பூரணமா ஒழிக்க முடியாதுதான். அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், தெரியும். இப்ப அந்த சாராயம் வந்துடும், இதை விட்டா அதுக்கு இதுக்கு போயிடுவாங்கன்றீங்க. ஆமா, மது விலக்குக்கு உங்களோட கருத்து நான் கேட்டது இருக்கிறது. ஷாப்பை மூடிவாங்களா? ஒயின் ஷாப் மூட மாட்டாங்க. ஒயின் ஷாப் வந்து குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. நேரங்கள் மாற்றப்படலாம், குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதுவே வந்து அமைச்சர்களை முடிவு பண்ணி இன்னொரு, அதாவது மதுவை தாண்டி ஒரு விஷயத்தை கொண்டுட்டு போறது கூட வழி இருக்கு. அது வந்து சஸ்பெண்டாவே இருக்கட்டும். ஏன்னா நம்ம சொல்ல தேவையில்ல. மாத்தி வச்சாங்கன்னா காலையில 12 ஒரு 2 மணிக்கு மது குடிக்கிறதால மட்டும்தான் பெண்களுக்கு சீரழிப்பு, அதாவது ரோட்ல நடந்து போக முடியல, பிரச்சனைகள் உருவாகுது அப்படிங்கிறாங்க இல்லைங்களா? இந்த டைம் குறைக்கலாம், இதுக்கு பதில் வேற எதாவது கொடுக்கலாம். அதாவது போதை இல்லா தமிழகத்தை வந்து ஓரளவுக்கு இப்ப இருக்கிறத விட பர்சன்டேஜில் குறைச்சி கொண்டுட்டு வரலாம். மற்ற மாநிலத்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயசுக்கு இத்தனை பேர், குறிப்பிட்ட நபர்களுக்கு இவ்வளோ தான் தரணும், இந்த வயசுக்குள்ளவங்க தான் வாங்கணுன்றது ஒரு கட்டுப்பாடு இருக்கு. இங்கே அப்படி இல்லவே இல்லை. சின்ன பையன் ஸ்கூல் பசங்களாம் போகிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அதுக்கெல்லாம் ஏதாவது கட்டுப்பாடு இன்னும் ஸ்ட்ராங்காக வருமா? கட்டுப்பாடு எல்லாமே இவர் கொண்டுகிட்டு வந்து கொடுப்பாருன்னா, இப்ப மதுல்லா தமிழகத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டாரு, அதுக்கு உண்டான வேலையை எடுத்து செய்வாங்க. அதுலயும் வந்து அண்ணன் ஆதவ அர்ஜுனா வந்து அந்த துறையில இருக்கிறபடி அதுக்காக இதுக்கு நிறைய எடுத்துக்காட்டு சொல்லலாம். ஏற்கனவே பிளேட்ல ஏறினது, பாட்டில் வச்சது எல்லாம் கமாண்ட்லாம் செய்வாங்க. அதுக்குதான் கேட்குறேன். இல்லை, நீங்க அதுக்குதான் அந்த கேள்வி கேட்குறீங்கன்னு தெரியும். அது என்னதான் இருந்தாலும் இப்ப ஆட்சிக்கு வந்த பின்னாடி எல்லாம் கரெக்டா இருப்பாங்க. நம்ம ஒரு வார்த்தையை சொல்லிட்டு செய்யல அப்படின்ற ஒரு தோரணையில அடுத்தது வந்து நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்காது. சரி, அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பேசும்போது என்ன சொன்னாரு, இங்க வந்து இந்த பி டீம், சி டீம், இந்த டீம் எல்லாம் கிடையாது, ஒரே தலை நான் மட்டும்தான். ஆமா, சரிங்களா? இந்த இவங்க தனியா ஒரு ஒரு 10 பேர்த்த வச்சுக்கிட்டு இவங்க பண்றது, இந்தாண்ட ஒரு 10 பேர்த்த வச்சுக்கிட்டு பண்றது, அது வந்து வெளிப்படையா ஓப்பனா சொன்னது வந்து ஒரு பெரிய விஷயம். ஒண்ணு, நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, அதுலயே நான் உங்க கேள்வி கேட்கறேன். வாங்க, இந்த பி டீம், ஏ டீம், சி டீம்லாம் கிடையாது, நான் தான் எல்லாரும் பொறுப்புன்னு. எது நடந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதுக்கு முன்னாடி நடக்கும்போது இந்த சில விஷயங்கள் நடந்துச்சு. இந்த சாராயம் இதெல்லாம் நடந்தும்போது சிஎம் வந்து அதிக பேர் வந்து திட்டிட்டு இருந்தாங்க. எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா முன்னெடுக்கல, நடவடிக்கை எடுக்கல, சில கற்பனைக்கும் அவர் தான் தலையிட்டு செய்யல அப்படின்னு. அப்போ ஒண்ணும் போது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, அதுக்கான அதிகாரிகள் வந்து முன் வந்து செய்யல அப்படின்றது தான். சிஎம் வந்து எவ்வளவு தூரம் அவரால் டைட் பண்ண முடியும்? கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் இருக்கு. சரி, அதுல வந்தாங்க. இப்ப இவரு அப்போ வந்து பாத்தீங்கன்னா இத்தனை விஷயங்கள் தாண்டி அங்க இருந்துச்சு. இப்ப எதுவுமே இல்ல, டைரக்டா அங்க இருக்கும் போது எது நடந்தாலும் அவர் தான் பொறுப்பேற்றுப்பாரா? இப்ப அவர் கையில வந்து காவல்துறை இருக்கு. ஆமா, நேரா ஃபார்வர்ட் பண்ணுங்க, அப்படி டைரக்டா. ஏன்னா காவல்துறை முழுக்க இப்ப ஒரு விஷயத்த மதுவை ஒழிக்கணும் முடிவு பண்ணி ரெடி பண்ணி உள்ள இறங்கிட்டாரு அப்படின்னா காவல்துறை கண்ட்ரோலோட தான் போட்டு நம்ம மது ஒழிக்க முடியும். நேரங்காலங்க மாத்துறதோ எது பண்ணாலும் டைரக்டா. அதனாலதான் காவல்துறை அவர் கையில வச்சிருக்கிறது, நேரடியா வச்சுக்கிறது. அதுக்குன்னு தனியா ஒரு அமைச்சர் போடல இல்லைங்களா? அமைச்சர் போடல, நேரா அந்த காவல்துறை வச்சுதான் தமிழ்நாட்டை வந்து காப்பாத்தலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு தளபதி வந்துட்டா. அப்படி அது ஒரு விஷயம். அடுத்தது ஒரு விஷயம் சொன்னாரு, கஜானா காலி. அது கண்டிப்பா கேட்கணும். கஜானா காலி. இதுக்கு முன்னாடி இப்ப இருக்கிறது தெரியுமா கேட்டேன்.
அம்மையார் இருக்கும்போது நீ கேட்டிருப்பீங்க. கேட்டேன், கஜானா காலி ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் இவர் போய் பார்க்காமலே கஜானா காலின்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே தெரிஞ்சிடுச்சு இல்ல. இதுலயும் ஒரு விஷயம் தளபதி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, கஜானா காலி ஆச்சு, அது உள்ள எவ்வளவு இருக்கு என்ன ஒண்ணுமே இல்லைங்கிறத மக்கள் மத்தியில உங்களுக்கு வந்து வெள்ளை அறிக்கையாக நான் வந்து இது கொடுக்கணும், மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. இது வந்து சொன்னாரு, ஒரு நல்ல ஒரு விஷயம். இது நாங்க கண்டிப்பா எதிர்பார்க்கிறோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு ஒளிவு மறைவு இல்லாம இதெல்லாம் கொடுக்கும் போது மக்கள் மத்தியில தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு பேராதரவு ஒண்ணு உண்டு. ஆமா, சரிங்களா? இது எல்லாமே நல்லா பண்ணிட்டு இன்னைக்கு அறிக்கை விட்டது எல்லாமே நல்லாவே இருக்குது. அதே மாதிரி 9 அமைச்சர்கள் பண்ணிருக்காங்க. அடுத்த நாளைக்கு எம்எல்ஏ 11 அமைச்சர்கள் பதவி பிரமாணம்னு சொல்லிட்டு, ஆனா அது டைம் கிடைக்காததால 9 அதுல ஒரு மகளிரும் சொல்லியிருந்தாங்க. ஆமா, அந்த அம்மா கூட வயசு 29 தான் நினைக்கிறேன், இள வயசு தான். அமைச்சர் லிஸ்ட் ஆன்லைன்ல வந்துச்சு, மக்கள் பார்த்துருப்பாங்க. எல்லாருக்குமே இப்ப வந்து சிடிஆருக்கு வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, கல்வித்துறை அவருக்கு கொடுக்கல, வேற ஒருத்தர் கொடுத்தாங்க. சிடிஆர் நிர்மல்குமார் தான் சொல்றீங்க? ஆமா, சிடிஆர் நிர்மல்குமாருக்கு வந்து சிடிஆர் நிர்மல்குமார் மின்சாரம் கொடுத்துருக்காங்க. செங்கோட்டையன் ஐயா அவர்களுக்கு பொதுப்பணித்துறை கொடுத்திருக்காங்க. புஷி ஆனந்த் அவர்களுக்கு நகராட்சி நிர்வாகத்துறை, வெங்கட்ராமன் அவர்களுக்கு பல்வி கல்வித்துறை, அருள்ராஜுக்கு வணிகம், ஆதவ அர்ஜுனாவுக்கு விளையாட்டு, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வு கொடுத்திருக்காங்க. முஸ்தபா அவர்களுக்கு சிறுபான்மையாளர் கொடுத்திருக்காங்க. கரெக்டா கொடுத்திருக்காரு. இல்ல, இந்த விஷயத்துல வந்து முதல்வருக்கு திரும்பவும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் நம்ம சேனல் மூலியமா. ஏன்னா அவர் வந்து ஒவ்வொரு படியும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டப்பட்டு தூங்காமல் கூட தளபதி அவர் இல்லையோ ஓட்டு போட்ட மக்கள் சத்தியமா தூங்கி இருக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேல போன உடனே மக்கள் எல்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு மட்டும் இல்ல, இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன் பாருங்க. யூடியூப் சேனல் பாக்குறாங்க, இந்த ஐபிஎல் இந்த எல்லா ரசிகர் கையிலும் இன்னைக்கு வந்து ஒரு வாரமா எல்லார் கையிலும் பிரேக்கிங் நியூஸ் தான். நான் வீடு நடந்து போறேன்னா ஒரு 10 வீட்டுக்கு ஒரு வீடு பிரேக்கிங் நியூஸ் சவுண்ட் தான். ஒன்றுல பாலிமரே, இன்னொன்று தந்தி மாற்றி பார்க்குறாங்களே தவிர யார் வீட்லையும் வேற சீரியல் ஓடலை. சீரியல் எங்கள் வீட்லேயே பார்க்கலாங்க. எல்லாமே வந்து எதிர்பார்ப்புனா இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டு 108 தொகுதி ஜெயிச்சு அப்படியே அதில் காங்கிரஸ் உள்ள வந்தாங்க. காங்கிரஸ் ஒரு 5 தொகுதி கொடுத்த உடனே அந்த 108 -1 107 ஆனது. 107 காங்கிரஸ் ஒரு 5, 107 ஒரு 5, 112 ஆயிட்டு. அந்த 12ல வரும்போதுதான் சிபிஐ இது ரெண்டையும் வந்து பேசும்போது கம்யூனிஸ்ட் இது எல்லாம் உட்காந்து பேசும்போது பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சரின்ட்டாங்க, இவங்க 2 பேரும் சரின்ட்டாங்க. 116 வந்துட்டாங்க. அது ஐயோ, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வந்து ஆதரவு கொடுக்கல. ஆனா வந்து வெளிப்படையா வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு கிடைச்ச மாதிரி தோணி இவருக்கு கொண்டு போய் கொடுத்துட்டாரு. ஆமா, கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கிடையாது நாங்க வந்து திமுக. ஏன்னா அவங்களோட சூழ்நிலை எனக்கு ஆளுநரும் கொஞ்சம் உள்ள இறங்கி விளையாண்டுட்டு முடிஞ்ச வரையும் பண்ணனாரு. மக்கள் எல்லாமே ஒரு மாதிரியா ஆயிட்டாங்க. ஆளுநர் ஆட்சி கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. இன்னொரு விஷயம், 47 சீட் வச்சுக்கிட்டு இவங்க எப்படி டிடிவி போயிட்டு கேட்டாரு, முதல்வர் பதவி கொடுங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவருக்கு கொடுக்கலாம்னாரு. அது என்ன, அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவான் அவருக்கு இந்த விஷயம் என்ன, அவங்க மெஜாரிட்டியும் இல்லை, அது எதிர்கட்சிக்கு வந்து கூட இல்லாத அவருக்கு எப்படி தர முடியும்னு சொல்லுங்க. அவர் போயிட்டு கேட்டது வந்து அப்போது பேசிக்கிட்டது எப்படின்னா, ஏடிஎம்கேவுக்கு வந்து டிஎம்கே வெளியில இருந்து ஆதரவு அது சொல்லல. டிஎம்கே வந்து சொல்லல. ஒரு சில புரளைகள் வந்துகிட்டு இருந்தது. புரளைகளை விடுங்க, வந்துகிட்டு இருந்தது. கட்சியில இருக்காரு, கட்சியில அதாவது ஏடிஎம்கேல இல்ல, கூட்டணியில இருக்காரு. என்ன சொல்றாருன்னா, இவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும் டிஎம்கே ஆதரவு இல்லைன்னு. ஆனா வந்து அவர் திடீர்னு ஐயா டிடிவி என்ன பண்ணிட்டாரு, என்னோட எம்எல்ஏ காணுன்ட்டார்ல. அந்த பரபரப்பு எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். அது என்ன நடந்துச்சுன்னு மக்களுக்கு தெரியும். நம்ம அதை பத்தி பேசணும், லென்த்தா போவோம். இவர் வந்து வெளியில இருந்து டிஎம்கே ஆதரவு கொடுக்குற அப்படிங்கிறதால ஐயா பழனிசாமி அவர்களுக்கு வந்து முதலமைச்சராக கொடுங்க அப்படின்ட்டு டிடிவி தினகரன் ஐயா போயிட்டு கேட்டிருக்கிறாரு, ஆதரவு கொடுத்துருக்காரு. சரிங்களா? இப்ப அது தேவையில்லை. இப்பதான் நமக்கு அமைச்சருக்கு வந்துச்சு, முதலமைச்சராக பதவி ஏற்றிச்சு. சிறப்பா வந்து தமிழக வெற்றி கழகம் மக்களுக்கு செயல்பட்டால் அடுத்தது வந்து இந்த 5 ஆண்டு காலம் முடிச்ச உடனே அடுத்ததும் தளபதி தான் சிஎம். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இப்ப எவ்வளவு கஷ்டப்பட்ட, அதாவது இந்த குறுகிய இந்த 10 நாளையே பயங்கர கஷ்டப்பட்டாரு.
ஆமா ரொம்ப ரொம்ப அலைஞ்சிட்டாரு. மன உளைச்சல் ஒரு பக்கம், அலைச்சல் ஒரு பக்கம். ஏன்டா ஜெயிச்சன்னு கூட நினைச்சிருப்பாரு கண்டிப்பா. ராஜினாமா பண்ணிடலாமான்னு வந்துருச்சு. அதெல்லாம் வந்துருச்சு. நாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ஆட்சி அமைச்சா நாங்க மொத்தமா ராஜினாமா பண்றோம்லாம் பொருளைகள் வந்துச்சு. நிறைய பொருளைகள் தான், நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு தெரியாம போட்டு குழப்பிருந்தாங்க. இதுல மக்களுக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மீடியாலாம் சேர்ந்து மக்களை குழப்பி விட்டு இப்படி அப்படி 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 நைட்டு தூக்கமே இல்லாம அவங்கள பண்ணி விட்டாங்க. அந்த அளவுக்கு மக்களையும் வந்து சரி ஆட்சியாளர்களையும் சரி குழப்பத்திலே கொண்டு வச்சிருந்தாங்க மீடியா. சரி, ஓகே. இது இந்த 5 ஆண்டு காலம் மட்டும் சிறப்பாக தமிழக வெற்றி கழக ஆட்சி செய்து விட்டால் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேரை எடுக்கணும் அப்படின்று நம்மளோட அரசியல் வேடன் நேர்களுக்கு சார்பாகவும் நமது சார்பாகவும் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கன்னா என்ன விஷயம் நாம பேசுறோமோ உங்களுக்கு ஏதாவது ஒரு அகைன்ஸ்டா பட்டாலோ இல்ல உங்களுக்கு என்ன எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. கமெண்ட் எங்களுக்கு தேவை. ஆமா, நாங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த கண்டென்ட் வந்து உங்க ஏன்னா இப்ப நாங்க பேசுறதே வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் வச்சுதான். நிறைய பேர் வந்து கமெண்ட்லயும் சொல்றாங்க, கால் பண்ணியும் சொல்றாங்க, இதை பேசுங்க அது பேசுங்க. அது மாதிரி நீங்களும் சொல்லுங்க. நாங்க அந்த டாபிக் எடுத்து நாங்க கண்டிப்பா பேச தயாரா இருக்கோம். கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ இல்லையோ லைக் பண்ணுங்க. பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.